வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் இன்று செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைக்க சொன்னது பாஜக தான் அப்படின்னு. பாஜக சொல்லி செய்தார் அப்படிங்கிறத இவ்வளவு வெளிப்படையாக அவர் சொல்வதற்கான காரணம்? சில நாட்களுக்கு முன்பு உங்களோடு நடந்த அந்த டிபேட்டில் கூட நான் இந்த கருத்தை சொன்னேன். செங்கோட்டையன் பாஜக தான் இயக்குறாங்க என்று. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன்னா அவர் ஒரு பெரிய போராளி அல்ல, ஒரு பெரிய ஐடியாலஜிஸ்ட்டும் அல்ல, ஒரு நல்ல ஃபீல்டில் இருந்து பணியாற்றக்கூடியவர். அவரை பாரதிய ஜனதா கட்சி முதல்ல எடப்பாடி பழனிசாமியை அந்த கூட்டணிக்கு சம்மதிக்க வைக்க பயன்படுத்தி கொண்டார்கள். திரும்ப இந்த இயக்கத்தை ஒன்றிணைப்பதற்கும் அந்த சமயத்திலேயோ அல்லது அதற்கு பிறகோ பாரதிய ஜனதா கட்சி அவரை பயன்படுத்தி இருக்கிறது. அல்லது இரண்டாவது அந்த ஒருங்கிணைப்புக்கும் அவரையே முன்னிறுத்தி முயற்சிகளை எடுக்க சொல்லியிருக்கிறான். ஏன்னா தானாக சுயமாக செங்கோட்டையன் அதை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவர் ஒன்றும் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படலை, பொதுச் செயலர் பதவிக்கு ஆசைப்படலை. அவர் சாதாரணமாக இருந்தாலே நிச்சயமாக அங்கே எம்எல்ஏ, அரசாங்கம் வந்தால் நிச்சயமாக ஒரு அமைச்சர், மினிமம் கேரண்டி அவருக்கு இருக்குது. அதனால ஒரு சுயநலத்தின் காரணமாக அவர் இப்படி செயல்பட்டுட்டார் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பெரிய ஒரு கான்ஃபரண்டேஷனுக்கு போகிற ஆளும் இல்லை. அப்போ பாரதிய ஜனதா கட்சி அவரை பயன்படுத்தியிருக்குது. இன்றைக்கி ஏன் அவர் அதை வெளியில் பேசுகிறாருன்னா, நீங்கள் சொல்லித்தான் நான் இதை செஞ்சேன், எனக்கு இது நடந்திருக்கு, நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பு, எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள், இதை இணையுங்க, அடுத்து என்னை பாதுகாக்க வேண்டியது உங்களது கடமை. பாஜகவுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறார், லைபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறார். அது எல்லா தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அவர் பின்னால பாஜக இருக்குதுன்னு நான் இது முன்னாடியே கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பாஜக அவர் பின்னால இருக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி கூட பயணிக்கிறவங்க கொஞ்சம் உதறல் எடுத்துருவாங்க. ஏன்னா அவர்களுக்கு பல பிரச்சனைகள் அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்பது. பாஜக திரு செங்கோட்டையனை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறதுல இருக்கிற உள் அரசியலை புரிஞ்சுக்க முடியுது. திரு செங்கோட்டையன் ஏன் பாஜக பக்கம் நகர்றார்? இல்லை பாஜக சொல்வதை கேட்க வேண்டிய இடத்துக்கு அவர் ஏன் நகர்ந்தார்? ஒன்று, அதிமுக அந்த கள அரசியலை அவர் நன்கு உணர்ந்தவர். 72 என்னை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக பயணிக்கக்கூடியவர். இருக்கிற சூழ்நிலையில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்றத்தை போல அதிமுக தனித்து களம் கண்டால் ஆட்சி அமைப்பது கடினம், அதை உணர்ந்தவர். அப்ப நமக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை தேவை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அப்ப அவர்கள் சொல்லுகிற பொழுது இவருடைய கருத்தும் அதே கருத்துன்னு திரு வேலுமணி அவர்கள் கூட அந்த கருத்தை பொது வெளியிலேயே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு சொன்னார். கூட்டணி வச்சிருந்தா 35 தொகுதிகளில் ஜெயிச்சிட முடியும். அப்ப 2, 1 பாஜகவோடு கூட்டணி, 2 ஒன்றுபட்ட அதிமுக தேவை. இன்றைக்கும் கூட செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, இதை நான் இதற்கு முன்பும் பேசியிருக்கேன். 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது நான் அந்த ஒருங்கிணைப்பு குழு என்று அமைத்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக பலகீனமாக இருக்கிறது, இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற பொழுது அதனுடைய தாக்கம் பட்டி தொட்டி எங்கும் இருந்தது. செங்கோட்டையனோட அந்த தன்னுடைய அவருடைய பேரன் கல்யாணத்திலேயே அவரே அதை பார்த்தார். அதை பல பேர் என்னிடத்துல சொல்லுவதை அவர் கண்கூடாக பார்த்தார். அப்ப அந்த தாக்கம் இந்த 2 நிலைப்பாட்டில் பாஜக தேவை, ஒன்றுபட்ட அதிமுக தேவை, இது அவருக்கும் புரியுது. இப்போ இதில் சார் ஒன்றுபட்ட அதிமுக தேவைன்னு இவரோட 6 பேர் தான் போய் பார்க்குறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி, திரு வேலுமணி, திரு தங்கமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு சி.வி. சண்முகம் அப்படின்னு மூத்த தலைவர்கள் தான் அந்த டீமில் இருக்காங்க. அவங்க யாரும் இப்படி ரிபலாக மாறலை.
சரி, பாஜக தேவை, பாஜகவுடைய பலம் இருக்கு அப்படின்னா பாஜகவோடும் ஆர்எஸ்எஸோடும் நெருக்கமாக இருக்கக்கூடிய திரு வேலுமணி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரிபலா மாறலை. இந்த 2 புள்ளிலையும் உடன்பட்டிருக்கிறவங்கள ரிபலா மாறாம செங்கோட்டைன்னு ஒரு கேரக்டர் உள்ள வராங்க. கரெக்டான கேள்விக்கு வந்திருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சென்ற அந்த 6 பேர் யாருன்னு பார்ப்போம். செங்கோட்டையன், வேலுமணி, அடுத்து நத்தம் விஸ்வநாதன். நத்தம் விஸ்வநாதன் வந்து ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸ் ஒன்று. அவருடைய வயது, அவர் குறைச்ச மதிப்பு இல்லை, அவருடைய வயது முதுமை களத்தில் வந்து இன்னைக்கு அவரோட மருமகனை உருவாக்குறதுக்கு தான் பார்க்கிறாரு. அடுத்து அன்பழகன். அன்பழகன் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் சாஃப்ட் இன் நேச்சர், அதாவது எல்லாரோடவும் அப்படியே ஈஸியாக போயிடுவார், ஒழிய ஒரு பெரிய இதில் நிற்க மாட்டார். அந்த ஸ்டேச்சர் ஒன்றும் அவருக்கு நாட் டூ ஹை. அடுத்து சிவி சண்முகம். நான் இதுக்கு முன்னாடி உங்கள் தொலைக்காட்சியில் கூட சொல்லியிருக்கேன், சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கடுமையான வாக்குவாதம் வந்து வந்துருச்சு. கோவப்பட்டு பேசியிருக்கார் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ்யசபா எம்பி அவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் எடப்பாடி கூட முதல்ல 2 பேர்த்துக்கும் சரியா இல்லை. சிவி சண்முகம் கொஞ்சம் அனுசரித்து போவதற்கு அந்த மாவட்டத்துக்குள்ள அல்லது வட மாவட்டங்களில் தன்னுடைய ஆளுமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமியும் அவரோட வந்து ரொம்ப இப்போதைக்கு ரப் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அந்த தொலைக்காட்சி அவர் கண்ட்ரோலில் இருக்கு. அப்புறம் அந்த வட மாவட்ட அரசியல் பாமகவுக்கு முனுசாமி வந்து பாமகவோட அனுசரித்து போயிடுவார். தேவைப்பட்டால் சிவி சண்முகம் எதிர்த்து நிற்பார். கொஞ்சம் கட்சி அவங்க அப்பா காலத்தில் அவங்க அப்பாவே எம்பி அதிமுகல, அதனால வந்து அவர் பக்கம் இப்ப இல்லை. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு அடுத்து முடிக்க வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி லிஸ்ட்ல இருக்கிறது வந்து வேலுமணி. இன்றைக்கு ஏன் வேலுமணி வந்து வேலுமணி கிட்ட எடப்பாடி பழனிசாமி வந்து முற்றது இல்லைன்னா, செங்கோட்டையன் வந்து ஒரு போராளி அல்ல, ஆனால் வேலுமணி வந்து நின்று ஃபைட் பண்ணிடுவார். எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை விட ஒரு ஸ்டெப் மேலே பணபலம், பாஜகவோட தொடர்பு, எல்லா விதத்திலையுமே ஒரு ஈக்குவல் பயிற்சி கட்டமைப்பும் தன் பக்கம் இருக்கிறார் நபர் தான் வந்து வச்சிருக்க கூடியவர். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமா வேலுமணியினுடைய எல்லையையும் அவருடைய அந்த ஆதிக்கத்தையும் குறைச்சிக்கிட்டே வந்து வர்றாரு. அடுத்து இதற்கு முன்பு பாஜக கூட்டணி வேண்டும் என்று செங்கோட்டையன் அந்த குரல் எடுத்த பொழுது வேலுமணி பின்புலத்தில் இருந்தார். அன்றைக்கு எல்லோரையும் இணைப்பதற்கும் வேலுமணி நினைக்கிறாரு. ஆனா அவர் களத்தில் வராம செங்கோட்டையனை முன்னிறுத்தி இது நடந்தது. அநேகமா செங்கோட்டையனோட அலை ஓய்ந்ததற்கு பிறகோ அல்லது வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகோ வேலுமணியோடவும் ஒரு கான்ஃபரன்டேஷன் வந்து வரும். அப்ப இதுக்கு ஒரு முடிவும் கூட கிடைக்க பெறலாம். இப்ப ஒன்றிணைந்த அதிமுகங்கிறது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம். திரு அமித்ஷா வெளிப்படையாக நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ திரு செங்கோட்டையன் சொன்ன பிறகு பாஜக இதில் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதில் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன கால் எடுக்க முடியும்? அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது இதில்? இல்லை, அதாவது நீங்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய சூழ்நிலையிலிருந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு தலைவராக இருக்கிறவர் தன்னுடைய பலம், தன்னுடைய பலகீனம், எதிராளியினுடைய பலம், அவருடைய பலகீனம், இந்த ரெண்டையும் வந்து கணக்கு போட்டு பார்க்கணும். திராவிட இயக்க வரலாறில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு வந்து அந்த மக்கள் அவரை வந்து நேசிச்சாங்க. கட்சிக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்தது, உருவாக்குனார். அந்த கட்டமைப்பை வந்து ஏன்னா அவர் திமுகலிருந்து வந்ததுனால அந்த கட்டமைப்பை உருவாக்குனார். திராவிட சித்தாந்தங்களில் அவருக்கு வந்து ஒரு ஈடுபாடும் அதை பின்பற்றினார். இந்த 3 இருந்தது. அப்போ 100% வெற்றியை அதிமுக பெற்றது. ஜெயலலிதா அம்மா காலத்தில் அந்த கட்சி கட்டமைப்பை எம்ஜிஆர் காலத்தை விட அதிகப்படுத்தினாங்க. ஆரம்ப காலத்தில் சித்தாந்த குறைச்சலாக இருந்தால் கூட பிற்காலத்தில் அதிகமாக அந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாங்க.
ஆரம்பத்தில் அவருக்கு அந்த ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் சசிகலா போன்றவர்கள் அந்த 96 கொஞ்சம் சேதாரம் அடைஞ்சது. ஆனால் அதை வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க. கலைஞர் எடுத்துக்கிட்டீங்க, அண்ணா காலத்திலிருந்து எடுத்துக்கங்க, பேச்சாற்றல், கட்டமைப்பு, அப்புறம் இரண்டாம் கட்ட தலைவர்களை நிறைய உருவாக்குனாங்க. அதையே தான் எம்ஜிஆரும் செய்தார், அதையே தான் ஜெயலலிதா அம்மாவும் செய்தாங்க. இப்போ அண்ணா காலத்தில் வந்தவங்க தானே நாவலர், அந்த 50 தலைவர்கள். இதெல்லாம் கலைஞர் எடுத்துக்கங்க. அண்ணாவுக்கு பிறகு பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கட்சி கட்டமைப்பு, இரண்டாம் நிலை தலைவர்கள். அப்போ அவருக்கு அடுத்து ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. கலைஞரை போல அந்த ஆற்றல் எதுவும் இல்லை, பேச்சாற்றல் இல்லை, எழுத்தாற்றல் இல்லை. ஆனால் மிச்சம் 3 இருக்குது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, சித்தாந்தம் இருக்குது, கட்சியோட கட்டமைப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட வாங்க, இவருக்கு மக்கள் மத்தியில் பெரிய கவர்ச்சி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய அட்ராக்ஷன் வந்து இல்லை. பேச்சாற்றல் இல்லை, எழுத்தாற்றல் இல்லை. அடுத்து ஒரு சித்தாந்த ஐடியாலஜி, இவரே வெளிப்படையாக இது இந்த திராவிட கொள்கைகள் இதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு அவரே தான் சொன்னார். நான் அவரை குறைச்சி மதிப்பிடலை, அவரே தான் வந்து சொன்னார். அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை இப்போ ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், தினகரன் எல்லாம் நான் உள்பட சொல்கிறேன், அதையும் சிதைக்கிறார். அப்போ அதிமுக வந்து இந்த இடத்துல பலகீனாகுது. ஸ்டாலின் எங்கே அந்த தனிப்பட்ட ஆற்றல் அவர்கிட்ட இல்லைன்னா கூட மிச்சம் 3ல் அவர் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறார். இவர்கிட்ட அந்த இடத்துல அது இல்லை. இல்லை, திரு செல்லூர் ராஜு, திரு ஆர்பி உதயகுமார், திரு விஜயபாஸ்கர், திரு எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்களை 2ஆம் கட்ட தலைவர்களாக திரு வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் உட்பட நான் சொல்கிறேன். நான் அப்படின்னு நினைக்கிறாரோ? நான் வர்றேன், அதுக்கு வர்றேன். சரியான இடத்துக்கு வந்தீங்க. தமிழ்நாடை நம்ம ஒரு 5 மண்டலமாக பிரிச்சுக்குவோம், அரசியல் சூழ்நிலைகள் என்று. வட மாவட்டங்களில் நான் அன்னைக்கே கூட உங்கள்கிட்ட சொன்னேன், சென்னை படித்தவர்கள் அதிகம் வாழுகிற பகுதி. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை. 100% தோல்வியை அடைந்த பகுதிகள் இது 2021. அப்போ இந்த மண்டலம் போச்சு. தென் மாவட்டங்கள் எடுத்துக்கங்க. தென் மாவட்டங்களில் ஒரு சமுதாயம் எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டு விட்டது என்கிற அந்த ஒரு உள் உணர்வு முக்குளத்தோர் சமுதாயத்தில் அதிக அளவுக்கு வந்து இருக்கு. இவர் இந்த சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறார். அவர்களுக்கு சசிகலாவை பிடிக்காது, ஓபிஎஸ் அதெல்லாம் வேற. ஆனால் இவர் இந்த சமுதாயத்துக்கு எதிரி என்கிற அளவில் வந்து ஒரு கட்டமைப்போ அல்லது உண்மையோ. அப்போ அந்த மக்கள் வந்து மற்ற மண்டலங்களை விட எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே எதிராக இருக்கிறார். டெல்டாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இடத்துல ஆதரவை தக்க வச்சிருக்கார் என்று இல்லை. ஆனால் அந்த விவசாயி அப்படிங்கிறதுல கொஞ்சம் அங்கே வந்து இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அது வெற்றிக்கு போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஓரளவுக்கு ஈக்குவலாக வர்ற அளவுக்கு கூட வந்து இருக்கலாம். வட மாவட்டங்கள் எடுத்துக்கங்க. பாட்டாளி மக்கள் கட்சி துணை இருந்தால் வெற்றி பெறலாம் என்கிற நிலை தான் வந்து இருக்கு. கொங்கு மண்டலத்தை எடுத்தீங்கன்னா ஒரு 65% எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சமுதாயத்திலிருந்து அல்லது இந்த மண்டலத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் என்று இருந்தது. ஆனால் திமுகவை எடுத்தீங்கன்னா பேன் தமிழ்நாடு, கன்னியாகுமரியில் ஆரம்பித்து ஆர்கே நகர் வரைக்கும் பேன் தமிழ்நாடு பரவலாக இருக்குது. இதுதான் இப்போ நான் சொன்ன பாருங்க, இதுக்கு முன்னாடி அந்த ஒரு 4 பேராமீட்டர் போட்டு இந்த பேராமீட்டருக்குள்ள எங்க. அப்ப இந்த பலகீனங்களை அவர் உணர்ந்து அதை ஈடு செய்கிற வகையில் கட்சியை கட்டமைக்கல, தன்னை கட்டமைத்து கொள்ளல. நீங்க சொன்ன இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய பலவீனத்திற்கும் இந்த ஓட் பேங்க் ஸ்பாயில் ஆனதுக்கும் சம்பந்தம் இருக்குன்றீங்க? ஆமா, நிச்சயமாக. நீங்க அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, அவர் இன்னும் ஜெயலலிதா அவர் எம்ஜிஆர் பார்த்தவர் அல்ல. அந்த காலத்துக்கு கட்சிக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. நான் தான் முதல்ல சொல்லுவேன், இப்போ செங்கோட்டையன் சொல்லியிருக்கார். 88க்கு அப்புறம் தான் அவர் கட்சிக்குள்ள வந்தவர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜெயலலிதா அம்மா காலத்தை போல உங்களை கட்சி விட்டு நீக்கிட்டுனா நீங்க எம்எல்ஏ ஆக முடியாது, மந்திரி ஆக முடியாது.
இதுதான் அவரோட மைண்ட் செட்டில் இருக்கு. அதில் தான் போறாரு. அப்ப நான் எம்எல்ஏ ஆகலைன்னா பரவாயில்லையே, நீ எப்படி சிஎம் ஆகிறேன்னு பார்த்துடலாம் என்று. இப்போ நீ குறைஞ்சபட்ச கோபி தொகுதி எடுத்துக்கங்க. இப்போ சென்ற முறை காங்கேயத்தில் 3000 ஓட்டில் அதிமுக தோர்த்துது. என்னுடைய பகுதி அது, என்னுடைய தொகுதி அது. அதே மாதிரி தேனி எடுத்து. அப்போ அங்கங்க நீங்க ஒரு இதில் வந்து 2 விதம் இருக்கு. நீங்க வாங்க, நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகுங்க, வாய்ப்பு இருந்து அமைச்சரவை வந்து உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து நம்ம ஒரு இணக்கமான உறவில் பயணித்தால் நீங்கள் அமைச்சராக வேண்டும்னா அவங்க திருப்பி என்ன சொல்லுவாங்க, அண்ணே நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னே, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேனே என்பார்கள். நான் நினைச்சா உன்னை எம்எல்ஏ எல்லாம் பண்ணிவிடுவேன்னா அங்க நானா இருந்தா மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவேன், மற்றவர்களா இருந்தா சிவி சண்முகம் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவாரு, மற்றவர்களாக இருந்த வெளியே சொல்லுவார் என்ன எம்எல்ஏ ஆகிறது இருக்கட்டு, நீ நான் நினைச்சா உன்னை சிஎம் ஆகிற கூடாமல் பண்ணிடுவேன். இந்த யதார்த்தத்தை அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார். இப்ப இருக்கிற இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு இந்த இடைவெளியை அவரால் நிரப்ப முடியாதா சார்? நீங்க நான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இந்த செங்கோட்டையை நீக்கிட்டாருங்கிற போக கட்சிக்குள்ள பரவாயில்லைங்க, எடப்பாடி பழனிசாமி போல்டா ஒரு டெசிஷன் எடுத்துட்டாருங்கன்னு ஒரு 10% கட்சிக்கார மத்தியில் அவர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னே வச்சுக்கோங்க. வாக்காளர் மத்தியில் சரி என்னங்க இன்னும் 4 மாதம் தான் தேர்தல் இருக்குது, இந்த விஜய் வேற இப்போ வந்திருக்காரு, இந்த நேரத்தில் போய் எதுக்குங்க இதெல்லாம்? செங்கோட்டையெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்காரு, எப்போ வந்தவர், எதுக்கு இதெல்லாம்? அனுசரித்து போயிருக்கலாமே. என்ன சொல்லிட்டார் அவர்? அப்படி என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டாரு? எல்லாரும் ஒன்றா சேருங்கன்னு சொன்னார், இவ்வளோ தானே. இது ஒரு பெரிய தப்பா? அதுக்கு ஏ டீமு பி டீமு, நீ திமுக காரன், ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாருன்னு சசிகலா சொன்னாங்க, தமிழ்நாடு ஏத்துக்குச்சு அதைய. அதே மாதிரி தானே செங்கோட்டையன் திமுகவுக்கு ஆதரவாளவர், மக்கள் ஏத்துப்பாங்களா என்ன? ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பலகீனம். இந்த பலகீனத்தை இவர் கணக்கு போடணும். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி அனலிட்டிக்கலா இதை ஒரு கணக்கு போட்டு தன்னுடைய பலத்தை அதிகரிக்கணும், தன்னுடைய பலகீனத்தை அடுத்தவங்களை வச்சு ஃபில்லப், ஒன்னா தன்னை வளர்த்துக்கணும் அல்லது அடுத்தவங்களை வச்சு ஃபில்லப் பண்ணணும், எதிராளியினுடைய பலத்தை குறைக்கணும். இதுதானே தேர்தல். இது ஒன்று. அடுத்து ஒரு தேர்தல் வியூகங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாருங்க. இதற்கு முன்பு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே ஒரு எதிர்பார்ப்பு, ஜெயிச்சிருங்க. எடப்பாடி பழனிசாமி பல இடத்துல சொன்னார், ஸ்டாலின் அவர்களே நாங்கள் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தவுடன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் பேசினாரா இல்லையா? அப்ப அவருக்கே ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது இல்ல, ஜெயிச்சிரும், ஒரு பலமான கூட்டணி பெர்செப்ஷன் உருவாயிடுச்சுன்னு சொல்லி அவர் நம்பினார். அடுத்து இது பத்தாது, கொஞ்சம் ஒன்றுபடுத்தணும் என்கிற அந்த இது வரும்பொழுது அவர் உடன்படலை. இல்லை ப்ராமிஸே அதுதானே. பிஜேபி ஆரம்பத்தில் திரு அமித்ஷா பேசினதுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோங்கிற உத்தரவாதம் கொடுத்த பிறகுதான் இவர் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கலாம். செங்கோட்டை உட்கட்சியில் இருக்கிறவங்க அதை சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்களா என்ன? இப்போ பாஜக தலையிடலையே, செங்கோட்டையன் தான் அந்த கருத்து சொல்ல அலோ பண்றாங்கல்ல. திரு செங்கோட்டையன் தங்களை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கறாங்க இல்லையா? அது எல்லாரும் தானே பார்க்கறாங்க. அதை நீங்க ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அதை நீங்க அதாவது டைரக்டா இல்ல, அவங்களுக்கு என்ன, தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற கருத்து தானே. இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல என்ன செய்யலாம், என்னுடைய கருத்து, நான் அவரிடத்தில் இருந்தால், அவர் நிலையில் இருந்தால் என்ன செய்திருக்கலாம்? ரைட்டுங்க, நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் சிஎம் கேண்டிடேட், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தனிப்பட்ட முறையில் கையெழுத்து போடுவேன். அம்மா காலத்துல எப்படி ஓபிஎஸ் இருந்தாரோ, அம்மா காலத்துல எப்படி நாவலர் இருந்தாரோ அது மாதிரி இருந்துக்கலாம். ஏதேனும் பிரச்சனை செஞ்சா நீங்க தான் பொறுப்பு. அதே மாதிரி சீட்டு ஆதரவாளர்கள் அது இதனெல்லாம் கொடுக்க மாட்டேன், அவருக்கு சீட்டு தர்றேன், இதெல்லாம் அவர் சொல்லலாம். பாஜகவும் அதை ஏற்றிருந்திருப்பார்கள். இல்லை, இந்த இடத்துல தான் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவை நம்ம சரியா டீகோட் பண்ண வேண்டியதா இருக்கு. கூட்டணி தொடர்பான முடிவுகள் அப்படிங்கிறத 2 தரப்பு நம்ம பேசி எடுக்கலாம். அதிமுக பாஜகவா 2 தரப்பும் பேசி எடுக்கலாம்.
கட்சியா அதிமுகங்கிற கட்சியா எடுக்கிற முடிவுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முடிவாக பொதுச் செயலாளருங்கிற முடிவாக இருக்கணும், உங்கள் தலையீடு தேவையில்லைங்கிறத தானே அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கிறார். ரெண்டு விஷயத்தை அவர் புரிஞ்சு, நான் இதைத்தான் இதுக்கு முன்பு சொல்லும்போது சொன்னேன். அவர் தன்னை ஒரு ஜெயலலிதாவாக நினைத்துக் கொள்கிறார், தன்னை ஒரு எம்ஜிஆராக நினைத்துக் கொள்கிறார். இந்த கட்சி சார், இப்போ என்னையும் எடுத்துங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, இருவரும் சம அந்தஸ்தில் உள்ளவர்கள், இருந்தவர்கள், இருக்கிறவர்கள். நீங்க வேணா ஒரு ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கலாம். அட பரவாயில்லப்பா, நம்ம வேண்டி வருது, நம்ம நண்பர் அவர் தானே இருக்காரு, அப்படி எடுத்துக்குவோம். ஆனா ஜெயலலிதா அம்மாவை பார்க்கிற பார்வை எனக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வராது இல்ல. கரெக்ட், லாஜிக்கலான. எம்ஜிஆர் பார்க்கிற பார்வை எனக்கு எடப்பாடி பள்ளி ஏத்துப்போம் அப்படின்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அது அல்ல. இல்ல சார், அது லாஜிக்கு. ஆனா என்னன்னா, பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு இல்லையா அப்படின்னு வரும்போது அவர் ஒரு ஸ்டெப் அகடா இருக்கார் இல்லையா? அது எப்படி நீங்க தேர்வு பண்ணீங்க? மிக நேர்மையான வழியில நீங்க தேர்வு பண்ணிட்டீங்களா? எப்படி தேர்வு பண்ணீங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. நீங்க எப்படி அதுல தேர்வு ஆனீங்க? வே ஆஃப் செலக்ஷன். அதற்கு நீங்க எவ்வளவு கோடிகளை இழந்தீர்கள், என்னென்ன வழிமுறைகளை நீங்க கைப்பற்றீங்க, இவர்கள் மூலமா தானே நீங்க அதை செஞ்சீங்க. அது தெரியுமில்ல, எல்லோருக்கும் அது தெரியல. இல்ல, எலெக்ஷன் கமிஷன் இதுவரைக்கும் அட்மிட் பண்ணிருக்கு, கோர்ட் இதுவரைக்கும் அட்மிட் பண்ணிருக்கு. சரி, இதை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன், இந்த கோர்ட் எல்லாம் இவர் ரொம்ப பெருசா நம்புறாருங்க. ஒரே ஒரு ரிவ்யூ பெட்டிஷன்ல அத்தனையும் காலி ஆயிடும். சரி, இதுக்கு நான் இன்னும் உங்க ஆங்கிள் இப்படி வர்றேன். அவர் இதையெல்லாம் தாண்டலாம். எப்படி தாண்டலாம்னா, சரி இந்த முறை ஆட்சி வந்துரும்பா அப்படின்னு எல்லாரையும் அண்ணன் சொன்னா கேட்டுங்கப்பா, எலெக்ஷன் வருது, சீட்டு கொடுக்க மாட்டார் இல்லைன்னா அந்த ஃபியர் வந்திருக்கும். அதை எங்க கோட்டை விட்டாருன்னா, இப்ப அப்ளை சொன்னோம்ல, பாஜக ஒன்றுபடுத்தப்பட்டான்னு, இந்த ஒன்றுபடுத்தப்பட்டங்கிற பிரஷர் ஜாஸ்தி ஆச்சு. விஜய்க்கு அந்த நேரத்தில் நானே பல இடத்துல சொல்லியிருப்பேன், ஒரு 5-7-8% அதிகபட்சம் போனால் 10%, இதை தாண்டாதுங்க. அதில் 6% திமுக ஓட்டு தாங்க போகும். அதனால விஜய் நமக்கு ஒரு மெட்டீரியலே இல்லை. எல்லாம் அதிமுககாரங்க ஃபீல் பண்ணது. விஜயோட வருகை அதிமுகவை பாதிக்காது, திமுக ஓட்டு தான் போகும், இதுதான் இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, இந்த கட்சிக்காரங்க தமிழ்நாடு முழுக்க நான் அந்த பிரஸ் மீட் வச்சது, சப்சிக்வெண்டா 6 அமைச்சர்கள் பேசியது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்தா ஜெயிச்சிடலாம் விஜய் இல்லாம. ஆமா, எல்லா இடத்துலையும் வந்தது. இதை பரிசீலித்து ஒரு சம் எக்ஸ்டென்ட் நான் சொன்ன மாதிரி சில கண்டிஷன்ஸ்ல நிறைவேற்றி இருந்தால் சரியா வந்திருக்கும். அந்த இடத்தை இவர் தவற விட்டுட்டு அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாரு, விஜயோட பேசிட்டு இருக்கிறாங்க, விஜய் நம்ம பக்கம் கூட்டணிக்கு வர்றாரு. அப்ப இது அடங்கிருச்சு, இந்த ஒன்றுபடுத்தப்பட்ட அப்படிங்கிறது அடங்கிருச்சு. அது கரெக்டா போயிட்டு இருந்தது. விஜய் இல்லாமலே வென்று விடலாம்ங்கிற அந்த நேரேஷனை இவரே தான் உடைச்சாரு. விஜய் வந்தா தான் ஜெயிக்க முடியும் என்கிற நேரேஷனை இவர் தான் உடைச்சாரு. சரி, கரூர் சம்பவம் நடந்தது. முதல் கருத்து சரியா சொன்னார், இல்லை விஜயும் சரியா நடந்திருக்கணும் என்று. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆதவ அர்ஜுனா அல்லது வேற யார் மூலமாகவோ எனக்கு கிடைத்த தகவல், ஆதவ அர்ஜுனான்னு சொல்லணும், கூட்டணிக்கு வந்துருவோம் இவர் நம்பிட்டார். அதாவது இவர் என்ன கணக்கு போட்டார்னா, நமக்கு சம்பந்த வீட்டில் ரைடு நடந்தது, ஒரு சிபிஐ வந்துருன்னு நான் போய் கூட்டணி சேர்ந்தோம்ல, அப்போ கரூரில் சிபிஐ, அப்போ விஜய் கூட்டணிக்கு வந்துடுவார், பாஜக வர வச்சிரும் அதை இவர் அதிகமாக நம்பிட்டாரு. நம்பி பாஜக கூட்டணிக்கு வந்துரும், இதை பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு இதெல்லாம். அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சொன்னேன், தவறு செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி, இதை நம்ம சொல்லக்கூடாது. ஒரு 25,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 2 பேர் துண்டு போட்டு நின்னான்ங்கிறதுக்காக தலைவர் மட்டத்தில் அது கண்டு காணாம போகணும். இன்னும் சொல்ல போனால், யாருப்பா மற்ற இதெல்லாம் போட்டு இங்கே வர்றீங்க, அப்படிலாம் அனுமதிக்காதீங்கன்னு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்கணும். இது நம்மளை பற்றி ஒரு தவறு, நம்ம பலம் இல்லை, மற்ற கட்சிக்காரங்க தான் நமக்கு பார்க்க வர்றாங்கன்னு வந்துடும், ப்ளீஸ் இதெல்லாம் அனுமதிக்காதீங்க என்று சொல்லி இருக்கணும். அதை மறுபடியும் இவரே ஊதி பெருசாக்கி போற பழக்கமெல்லாம் ஃப்ளக்ஸ் வைக்க இவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கணும், சாரி இந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ணாதீங்க, இது அதிமுக கூட்டம், அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அறிவிக்கிட்டோம், அப்ப பார்க்கலாம். கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லின்னு இவரே வரவேற்று, அது இவர் பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சிருச்சு, பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சிருச்சு. அப்ப அதுல என்ன ஆயிடுச்சு, அவங்க ஸ்டேக் மேல போயிடுச்சு. இப்ப கட்சிக்காரங்க மத்தியில தேர்தலுக்கு முன்பே பலகீனமாக உணர்கிறார்கள். விஜயும் வரல, ஒருங்கிணைக்கல.
எப்படி போய் நம்ம வந்து ஜெயிக்கிறதுன்னு. இப்போ அப்போ இந்த இடத்துல வந்து அவர் தவறு செஞ்சு அந்த தவறுடைய விளைவுகள் பாருங்க. அப்போ நடுநிலை வாக்காளர்கள் இருப்பாங்க பாருங்க, இவரே விஜயை ரைஸ் பண்ணி விட்டார். அந்த 10% இருந்ததை 20%, 26% அவங்க பொதுக்குழுவில் வந்து பேசுறாங்க. அடுத்து அவங்க கேட்டாங்களா, இவர் வழியன போய் சட்டமன்றத்தில் அவங்களுக்கு தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கூட இவ்வளவு விழுந்து விழுந்து ஆதரித்து பேச மாட்டாங்க. அது மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அவர்களை ஆதரித்தார், பொதுவெளியில் அவர்களை வந்து ஆதரித்தார். மாறாக 2 பேரும் சேர்ந்து, அதாவது அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் திமுகவும் தவறு, இதெல்லாம் விளையாட்டு பிள்ளைங்க, விஜய் ஏதோ சினிமா ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி அரசியல் கட்சி கூட்டம் இதெல்லாம் வந்து ஷூட்டிங் மாதிரி வந்து இது பண்ணிட்டாரு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு, இது மாதிரி நாளைக்கு இவர் கையில எல்லாம் தமிழ்நாடு ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகிறது, இதையெல்லாம் அவர் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு விமர்சனம் பண்ணியிருக்கணும். விஜய விமர்சனம் செய்துவிட்டு அதிமுக தாங்க அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கணும், திமுக அவர்கள் தவறு செய்கிறார்கள், மாற்று அதிமுக, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று இவர் அந்த கட்டமைப்பை எடுத்துட்டு போயிருக்கணும். அது எப்படி பண்ணாருன்னா இவர் வந்து புறந்தள்ளி இருக்கணும். ஆமா, ஆனா எப்படி பண்ணார்னா, நீங்க எங்க கூட வந்தா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, எங்களோட அகாமடேட் ஆனீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு. சின்ன பிள்ளைங்க குண்டு விளையாடுற மாதிரி இது இல்லைங்க சார். ஒரு 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 கட்சி நடத்துறவங்க ஒரு 10% வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, ஒரு திரை ஸ்டாருங்கிற. இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு தலைவருக்கு 4 தகுதிகள் நம்ம போட்டோம். அதில் அந்த கவர்ச்சிங்கிற அந்த ஒரு மக்கள் ஈர்ப்புங்கிற ஒரு இது இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை, சித்தாந்தம் இல்லை, இதெல்லாம் பலகீனம். நாடு கட்சி கட்டமைப்பு இன்னும் முழுமை பெறல. அப்ப அந்த ஒரு பிளஸ் அவர்கிட்ட இருக்கு இல்லையா? அப்ப எப்படி வந்து அவர் வந்து உங்ககிட்ட பயந்துருவாருன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அது உங்ககிட்ட பயப்படுறதுக்கு பாஜகவோட டீல் போட்டு போயிடுவார்ல, அவர் தான் முதலமைச்சர், பாஜக விஜய், இப்படி கூட நான் பண்ணிட்டு போயிடல. எடப்பாடி பழனிசாமி அவர் எதுக்கு வந்து சரண்டர் ஆகணும்னு கேட்கிறேன். அதற்குண்டான அந்த அவசியமே வந்து கிடையாது இல்லை. இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் 2ல் ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒன்று, பாஜகவை ஏற்றுக்கணும், அவர் முதலமைச்சர். ஆமா, இல்லை பாஜக இல்லை, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது. இந்த 2க்கு அவர் வரமாட்டாருன்னு சொல்றேன். இதெல்லாம் தெரியாம இவர் மட்டும் இல்லை, குறைஞ்சபட்சம் இந்த இப்போ 2 நாள் முந்தா நாள் இது வச்சார்ல மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுல கூட யாரும் கருத்து சொல்லாதீங்கன்னு சொன்னார். நம்ம கருத்து கண்ணாயிரம் உதயகுமார் வந்து மறுபடியும் இன்னைக்கு பாஜக வந்து அது என்னது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறவங்க வார்டு செயலாளருக்கு வர்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பேசியிருக்காரு நினைக்கிறேன், வார்டு செயலாளர் ஆகணும்னா சொல்லுவாங்க, அவர் சும்மா சொல்லுவாரு முதலமைச்சர் இதுக்குன்னு சொல்லிட்டு. கடைசியா எங்கள்கிட்ட தான் வந்தா சொன்னாங்களா அவங்க யாராவது? நீங்க முதல்ல அவங்களை இக்னோர் பண்ணிட்டு திமுகவை அடிங்கய்யா, திமுக பத்தி பேசுங்க. அப்பதான் இந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல பொசிஷன் பண்ண முடியும் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் தப்பு எங்க போகுது? திராவிடமா இந்துத்துவாவா என்றால் நான் திராவிடம், திமுகவா அண்ணா திமுகவா என்றால் நான் அதிமுக. இதுதான் சார் தமிழ்நாட்டில். இதை விட்டுட்டு பிஜேபி பின்னாடி போய் நின்று எல்லாம் மேல இருக்கிறோம் பார்த்துப்போம், அது ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணாங்க. சரி, இப்ப விஜய் வந்தா ஜெயிச்சிடலாம், விஜய் வந்தா ஜெயிச்சிடலாம், அதான் நீங்க செங்கோட்டை சொல்ற. நீ அடுத்த முதுகுலையே ஏறிட்டு சவாரி செய்யணும்னு வந்து நினைக்கிற. அதிமுகங்க எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிங்க, திராவிட கட்சிங்க, ஜெயலலிதா அமைத்த கட்டமைப்புங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அவருக்கு எங்க தெரியுமா அந்த பலமும் பலகீனமும் நெருடலும் வருது. இந்த ஒருங்கிணைப்பு தன் பதவி போயிரும் அப்படிங்கிற அந்த இன்செக்யூர்டு ஃபீலிங். அப்போ சைக்காலஜிக்கலா அவருக்கு கவுன்சிலிங் தேவை. அனைமா இப்போ நம்ம சொன்ன கருத்துக்கள்ல அவருக்கு நல்ல கவுன்சிலிங்கா வந்து இருந்திருக்கும். பாஜகவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? விஜய கொண்டு வர்றதை விட ஒருங்கிணைந்த அதிமுக தேவைன்னு தான் பாஜக நினைக்குதா? திரு செங்கோட்டையனை சொல்றதை வச்சு பார்க்கும். ஒன்று, அவங்க இப்ப பீகார்ல பிஸியா இருக்காங்க தேர்தலில். டிசம்பருக்கு மேல தான் தமிழ்நாட்டு பக்கம் அவர்கள் வந்து வருவாங்க. ஜனவரிக்கு மேலே தான் அவங்களோட வியூகங்கள் அப்படிங்கிறது வரும். ஒன்று. இரண்டாவது, இந்த தேர்தலில் தோற்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாஜகவுக்கு எது முக்கியம்?
அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல். அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ இதில் அவர்கள் ஒரு வாக்கு சதவீதத்தை பண்ணணும். அதிமுக வாக்கு வங்கியை அவர்கள் பக்கம் இழுக்கணும். விஜய் இருக்கிற வாக்கு வங்கி அவங்க இழுக்க முடியாது, திமுக இருக்கிற வாக்கு வங்கி அவங்க கிட்ட இழுக்க முடியாது. ஒரு அவைலபிள் லாட் ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கிறது இது. அப்ப இபிஎஸ் சிஎம் ஆக்கணுங்கிறது பிஜேபியோட மோட்டோ கிடையாது. அதுக்காக அவங்க ஆரம்பிச்சாங்க பாஜக கட்சியை. அதான் அவங்க சித்தாந்தம். அவங்க இந்துத்துவ சித்தாந்தங்கள் இந்தியாவை ஆள வேண்டும்ங்கிறதான அவங்களோட சித்தாந்தம். இப்ப புதுசா எடப்பாடி தரப்புல இன்னொரு கதை இப்ப இருந்து கிளப்பிட்டு இருக்காங்க. அனைமா காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே வந்துருமுங்க, விஜயோட போயிருமுங்க, அப்ப நம்ம ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து உருவாக்குற கட்டமைப்புங்கிறது காங்கிரஸ் அனைமா விஜயோட வெளியே வந்துருவாங்க. விஜய் தனிச்சு நின்னா காங்கிரஸ் விஜயோட போயிடும். அப்ப அங்க சேதாரம் நடக்கும். அது நமக்கு பலமா மாறும். நமக்கு அது பலமா. அப்ப இன்னைக்கும் கூட என்கிட்ட சொன்னாங்க, நான் சொன்னேன் அப்ப இன்னைக்கு கூட அதிமுகவை நம்பி அதிமுக தொண்டன் எம்ஜிஆர் கட்சி தோற்பதை விரும்ப மாட்டான். எனக்கு கடந்த காலத்தில் அதாவது எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியது, பேச வேண்டியது, உருவாக்க வேண்டியது என்னன்னா, பாருங்க, எனக்கு எந்த அனுபவமும் இல்லை, ஏதோ உட்காந்துருந்தேன், கூப்பிட்டு அந்த தலையில் கொடுத்துட்டாங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சேன். இதில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு என் மேலே வருத்தம் இருக்கலாம், நான் உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கலாம், எல்லாத்தையும் நான் மறந்துடுவோமுங்க. ஒரே ஒற்றை புள்ளி, எம்ஜிஆர் கட்சி தோற்கக்கூடாது. ஜெயலலிதா அம்மா கட்சி, அம்மா காலத்தை போல் ஒரு தடவை விட்டாலும் இந்த முறை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன், எனக்கு என்ன வேணும் நீங்கள் செய்யுங்க, கட்சிக்கு என்ன வேணும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம். இதுதான். உனக்கு என்ன வேணும், எம்எல்ஏ ஆகணுமா, மந்திரி ஆகணுமா? அவன் சொல்லுவான் திருப்பி, அண்ணே நீங்கள் தானே சிஎம் ஆகணும். இவர் திருப்பி உன்னை நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், நீ என்ன ஒழிக்கிறது, உன்னை நான் காலியே பண்ணிடுவேன் அப்படிங்கிறது. இல்லை, இந்த அக்காமடேஷனில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவியை கொண்டு வந்துட முடியுமா? நீங்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆகணுமா, அமைச்சர் ஆகணுமா, அதுதானா உங்களுக்கு, நான் பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த அக்காமடேஷனுக்குள்ள அவங்கள பொசிஷன் பண்ணிட முடியும். செங்கோட்டையனை விட்டுருவோம். தினகரன் கஷ்டம் சார். ஆனால் ஒரு இயற்கையா அவர் தனி கட்சி வச்சிருக்கிறார். பாஜகவோட கூட்டணி என்று வந்ததற்கு பிறகு தினகரனுடைய கருத்தே என்ன, கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா போதும் என்பதுதான் அவருடைய ஆரம்ப கால கருத்தாக இருந்தது. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கலாம், நானே உங்ககிட்ட சொன்னேன் 5 சீட்டு, இதுதாங்க முதல்ல பேசப்பட்டது. என்டிஏல அக்காமடேட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ அவரது முடிஞ்சது. அடுத்து வாங்க சசிகலா, எல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்கம்மா, ஆட்சிக்கு வரட்டும், உங்களுக்கு அந்த தண்டனை காலெல்லாம் முடியட்டும், கட்சியில் ஒரு கௌரவமான இடத்தை உங்களுக்கு கொடுக்குறோங்கம்மா, நீங்கள் யாருக்கு அவனுக்கு சீட்டு கொடு இவனுக்கு சீட்டு கொடுலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவோ ஒரு அறிக்கை கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு பேசியிருந்திருக்கலாம், அது சம்மதிக்க வச்சிருந்திருக்கலாம். ஓபிஎஸ்க்கு என்ன வேணும், அவருக்கு சீட்டு கொடுக்கலாம், இல்லையா உங்களுக்கு வேணாண்ணே நீங்கள் ஒதுங்கி உங்கள் பையனை கொடுத்துடலாண்ணே அப்படின்றது அவரு சரின்னு இருப்பார். கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கூட சமாதானப்படுத்தி இருக்கலாம். செங்கோட்டையனுக்கும் அதே மாதிரி டீல் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்போ ஈஸியாக முடிக்க வேண்டிய பல பிரச்சனைகளை இவராக காம்ப்ளிகேட் பண்ணி இந்த நிலைக்கு இந்த முறை அதிமுக தோல்வி அடைந்தால், சென்ற முறை இதே தான், அதாவது தன்னைத்தானே தோற்கடித்துக் கொள்ளுகிற யுக்தியை மிக சரியாக கடைபிடிக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. சென்ற முறை 10.5% மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தால் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்திருக்கும். தினகரன் 23 தொகுதியில தோற்கடித்ததற்கு பிறகும் அந்த 10.5 தான் தென் மாவட்டத்திலேயே சில சரிவுகள் வந்தது. அப்ப அந்த ஒரு முடிவு யார் எடுத்தது, எடப்பாடி பழனிசாமி. அப்ப அந்த தோல்விக்கு யாரு காரணம், அவர்தான் காரணம். இல்ல, அது கொங்குல வட மாவட்டங்கள்ல அவருக்கு பிளஸ்ஸா மாறலையா? வட மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி சேர்ந்திருக்கலாம், அது வெற்றிக்கு போதுமானதாக இருந்திருக்காது. அது பாமக தான் அதை கேபிட்டலைஸ் பண்றாங்க. இருக்கும் ஒரு அதாவது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுக்கு ஒரு 2% 3%, ஏன்னா பாமக இருக்கிறதே 5% தானே, அந்த வாக்கு வங்கி வந்திருக்கலாம். பட் பேன் தமிழ்நாடு நீங்க அடி வாங்கிட்டீங்கல்ல, பார்ட்டியா அது டேமேஜ் பண்ணிடுச்சு. ஒரு கட்சியை நீங்க ஒரு சாதி கட்சி என்கிற முத்திரையை நிறைய ஜாதிகள் உங்களுக்கு எதிர திரும்பிட்டாங்கல்ல. இது ஒண்ணு. அப்ப இந்த முறையுமே இதே தவறத்தான்
எடப்பாடி பழனிசாமி வந்து செய்கிறார். ஸ்டாலின் மிகப்பெரிய பலவான் அல்ல, திமுக வீழ்த்த முடியாத கட்சி அல்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பலகீனமான முடிவுகளால், தவறான முடிவுகளால், பலகீனமான நடவடிக்கைகளால் ஸ்டாலின் பலமாக இருக்கிறார். இன்றைக்கு அவங்க பாருங்க, கொங்கு மண்டலத்தையே நீங்க எடுத்துக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி பலம்னு நினைக்கிற இடத்தையே நீங்க எடுத்துக்கங்க. வெள்ளக்கோயில் சாமிநாதன் கட்சியில் இப்போ துணை பொதுச் செயலர் கொடுத்துருக்குறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த மாவட்டத்தில் திமுக ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு, ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட நான் வெளியில் இருக்கேன், செங்கோட்டையன், நீங்க அங்க பலகீனப்படுத்துறீங்க. திமுக எடுத்துக்கங்க, சக்கரபாணி, இந்த கொங்குல இருக்கிறவர், செந்தில் பாலாஜி, 2 மண்டல பொறுப்பாளர்கள். அப்ப அவங்க அங்க வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குறாங்க. நீங்க அதே மாதிரி தென் மாவட்டங்கள் எடுத்துக்கங்க. இப்ப மனோஜ் பாண்டியன் இன்னும் பத்தாது தொகுதி வாரியாக. இப்ப நேத்து என்ன சொல்றாங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, திருநெல்வேலியில நயினாரை தோற்கடிக்கணும். அப்ப அந்த புள்ளி விவரங்களோடு, அந்த டேட்டாக்களோடு, ஒவ்வொரு தொகுதி வாரியாக கணக்கெடுத்து ஆலங்குளம் ஜெயிக்கிறதுக்கு புடி மனோஜ் பாண்டியனை, இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியா அவங்க வந்து கணக்கு போட்டு வேலை செய்யறாங்க. நம்ம என்ன பண்றோம், தொகுதி வாரியா லிஸ்ட்டை போட்டு இன்னும் யாரையெல்லாம் நீக்கணும், மாவட்ட வாரியா லிஸ்ட்டை போட்டு இன்னும் யாரையெல்லாம் வந்து நீக்கணும். இதுதாங்க ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். சரி, பார்ப்போம். அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இன்னொரு அமர்வுலையும் உரையாடுவோம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.